ஆனந்தி, நோபல் பிரைஸில் கடைசியாக அறிவிக்கப்படும் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு இந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த கமிட்டியானது 3 பேரை பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுத்துள்ளது. அந்த 3 பேரில் 2 அமெரிக்கர், 1 இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். ஜோயல் மோகீர் மற்றும் பிலிப் அகியோன் ஆகிய 2 அமெரிக்கர்களுக்கும் பீட்டர் ஹோவிட் உள்ளிட்ட இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர் உள்ளிட்ட 3 பேருக்கு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசானது தொழில்நுட்ப கணக்கீடுகளின் மூலமாக நீடித்த பொருளாதார வளர்ச்சியை தக்க வைப்பது குறித்த புதிய அந்த கண்டுபிடிப்புகளுக்காக உலகம் முழுவதும் பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சியோ மந்த நிலைமையோ ஏற்பட்டு அது மக்களை நேரடியாக பாதிக்காத வகையில் அவற்றை எவ்வாறு நீடித்த நிலைத்த சஸ்டைனபிள் குரோத் என்று அழைக்கக்கூடிய அந்த நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்காக அவர்கள் கண்டுபிடித்த தொழில்நுட்ப முயற்சிகளுக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் ஜோயல் மோகீர், பிலிப் அகியான் மற்றும் பீட்டர் ஹோவிட் உள்ளிட்ட 3 பேருக்கும் ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் என்று அழைக்கக்கூடிய கமிட்டி இவர்கள்தான் மருத்துவம் மற்றும் இயற்பியல், வேதியியல் உள்ளிட்ட துறைகளுக்கான அந்த நோபல் பரிசை தேர்ந்தெடுத்து அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதன்படி பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசானது நோபல் கமிட்டியில் கடைசியாக சேர்க்கப்பட்டது. அதனால் இது கடைசியாக அமைதிக்கான நோபல் பரிசு எல்லாம் அறிவிக்கப்பட்ட பின்னர் கடைசியாக இந்த 6வதாக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுகிறது. நோபல் பரிசு தொடங்கப்பட்டதிலிருந்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதில்லை. இடையில்தான் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று உலகம் முழுவதும் உள்ள மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உலக பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதிலும் வளர்ப்பதிலும் அளப்பரிய பங்காற்றிய சாதனைகள் படைத்து மனித குலத்திற்கு மிக பெரும் சேவைகளை செய்யக்கூடிய கண்டுபிடிப்புகளை பொருளாதாரத்தில் நிகழ்த்தியதற்காக ஜோயல் மோகீர் மற்றும் பிலிப் அகியான் மற்றும் பீட்டர் ஹோவிட் 2 அமெரிக்கர்கள் மற்றும் 1 இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.